நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதுரை மாவட்டம் அழகர்கோவில் கள்ளழகர் கோயில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராஜா இணைப்பில் இருக்கிறார். முத்துராஜா, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக கண்மொழி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் திருத்தலங்களில் முக்கியமானதாக அழகர்கோவில் ஸ்ரீ கள்ளழகர் கோவில் திகழ்ந்து வருகிறது. இங்கு ஒவ்வொரு மாதமும் பல்வேறு உற்சவ விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சித்திரை மாதம் வைகை ஆற்றில் எழுந்தருளும் சித்திரை திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தையொட்டி நடைபெறும் திருத்தேரோட்டமும் இங்கு முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கடந்த 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா கடந்த 1ஆம் தேதி திருக்கோயிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் சமேதராக பல்வேறு வாகனங்களில் தினமும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பார்த்து வந்த நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருநாளையொட்டி இன்று ஆடி பௌர்ணமி திருநாளையொட்டி திருக்கோயிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்காக இன்று அதிகாலை ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று திருத்தேரில் எழுந்தருளப்பட்டார். தொடர்ந்து அங்கு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாட்சியுடன் தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து திருக்கோயில் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீசி திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்த திருத்தேரோட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரை 4 வீதிகளிலும் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். 5 நிலைகள் கொண்ட இந்த திருத்தேரில் 51 அடி உயரம் இந்த திருத்தேரை தற்போது பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் திருக்கோயிலை சுற்றி வடம் பிடித்து இழுத்து வரும் நிலையில் இன்று மாலை ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகவும் கள்ளழகர் திருக்கோயிலின் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் நடைபெற உள்ளது. கனிமொழி, இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியிலும், மேலும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் வருவாய்த்துறையினர், திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் மருத்துவத்துறையினர் என பல்வேறு ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.